ஏன் சீமான் வேணாங்க, மக்கள் காசை எதுக்குங்க விரயம் பண்றீங்க? அப்ப என்ன பண்ணலாம்? மீதி இன்னும் 2 ஆண்டு இருக்குங்க. 2 ஆண்டுல விஜயதாரணி முதல் இடம்ங்க, 2வது இடம் யாரு வந்ததுங்க? இந்த அம்மாவுக்கு அடுத்த வாக்க வாங்கினவன் யார்? அவன் மீதி இருக்கிற 2 ஆண்டுக்கு எம்எல்ஏங்க. இவ்வளவுதாங்க எங்க கொள்கை. புரிஞ்சிருச்சா? இப்படி சொன்னீங்கன்னா இடைத்தேர்தல வேணா 2வது இடத்துல இருக்கிற நம்ம வந்துடலாம்னு ஒரு இருந்துன்னா அந்த இருக்கிற எம்எல்ஏ எம்பியை கொலை பண்ணிட்டானா என்ன பண்றது? இவன் நம்மகிட்ட கேள்வி கேட்கறது. இப்ப மட்டும் என்ன பண்ற? இது இந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்கு பத்தியா? இதுதான் நாடு. ஜனநாயக நாடு, மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாடு. மக்களாட்சியின் தலைவர் யாரு? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் யாரு? திரௌபதி முர்மு. திரௌபதி முர்முக்கு நீ ஓட்டு போட்டியா? நீ ஓட்டு போட்டு தேர்வு செய்தவர்கள் தேர்வு செய்து கொண்டார்கள் தங்கள் வசதிக்கு. இப்போ நாட்டின் முதல் குடிமகளையே, மக்களாட்சியின் தலைவியையே மக்கள் தேர்வு செய்ய முடியவில்லை என்கிற அமைப்பு ஜனநாயக துரோகம். வார்டு கவுன்சிலருக்கு வரிசையில் நின்று ஓட்டு போட்ட நான் என் நாட்டின் முதல் குடிமகனுக்கும் மகளுக்கும் நான் போடுறேன், நிறுத்துங்கிறேன். அப்படி நிறுத்துறதுனால என்ன சீமான் அப்படின்னா, தேர்தலில் நின்று வேலை செய்து வாக்கு கேட்கும் போது மக்கள் தன்னை தோற்கடிப்பார்கள், வாக்கு செலுத்த மாட்டார்கள் என்கிற அச்சம் இருந்தால் மக்கள் நலன் சார்ந்து தீட்டப்படுகிற திட்டங்கள், சட்டங்கள் நிறைவேற்றப்படும். ஆளுநர் ரவி ஆடுறது காரணம் என்ன? அவர் எலெக்ஷன் நிக்க போறதில்லை, அவர் நியமன உறுப்பினர். இத்தனை கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதல்வர் ஐயா ஸ்டாலினுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் ஆளுநருக்கு இருக்கின்றால் இது ஜனநாயக துரோகம் என்று சொல்றோம். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம சொல்றது இந்த மாறுதல்களை தான் சொல்றோம். மக்களால் தேர்வு செய்யப்பட்டவருக்கு மட்டுமே மந்திரி பதவி. மாநிலங்களவை உறுப்பினராக யாரும் இருக்கலாம், ஆனால் மந்திரியாகி எங்கள்கிட்ட அதிகாரத்தை செலுத்தக்கூடாது. 10 ஆண்டுகளுங்க இந்த நாட்டின் முதன்மை அமைச்சருங்க மன்மோகன் சிங் தேர்தலில் நின்று ஒரு ஓட்டு கூட வாங்கலங்க. தேர்தல் தோற்று போவார். அவர் ஆட்சியின் கீழே மக்கள் வாழ விரும்பவில்லை என்பது தெரிய வந்துடும். ஆனால் இது மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாடு, அதிகாரம் மக்களுக்கானது என்று சொல்லுகிற நாடு எங்கே இருக்கிறது? 10 ஆண்டு காலம்ங்க மக்களை சந்திச்சு வாக்கு பெறலை, நன்மதிப்பை பெறவில்லை. இந்த ராகுல் காந்தி இந்தியாவில் நிக்க இடம் இல்லை கேரளாவை தவிர. அவருக்கு யோசிச்சு பாருங்க.